ஓம் குருவே நமः. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேரேஜ் செப்பரேஷன் அப்புறம் திருப்பியும் சேர்றது இந்த மாதிரி டாபிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு காரக அம்சா அப்படின்னா உங்களோட ஹோரோஸ்கோப்பில் அது ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானெட், ஆத்ம காரகா பிளானெட், அந்த கிரகம் நவாம்சம் D9 எந்த ராசியில் இருக்கோ அதுதான் காரகாம்சா. இப்போ இந்த காரகாம்சா லியோ சிம்ம ராசியில் அமைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பவுஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பிரிவு, இது ஒரு செப்பரேஷன், ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லைனா சம் லீகல் விஷயமாக கூட செப்பரேட் ஆகலாம். அதுக்கப்புறமா சில மாதங்களோ வருஷங்களோ கழித்து இவங்க சில வரிஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணிவிட்டு திருப்பியும் ரீயுனைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது சப்போஸ் சம்டைம்ஸ் திருப்பி பேப்பர் ஒர்க்கு, ரீமேரேஜு, ரிச்சுவல்ஸு எப்படி ஃபஸ்ட்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணியும் சேரலாம். இல்லை இந்த மாதிரி லீகல் விஷயம் இல்லாதவங்க ஆத்மார்த்தமாகவும் சேரலாம். இப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டு காரகாம்சம் லியோவில் இருந்தால். ஸோ இதெல்லாம் இது ஒரு பாயிண்ட் மாத்திரம் இல்லை, பல டிக்டம்ஸ் இருக்குது, அதில் இது ஒரு பேராமீட்டர். குட் லக்.